அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது அடி இப்போதும் நிறம் மாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது. அங்கு பட்டுச் சேலைகளும் நகை நட்டு பாத்திரமும் உன்னை கேட்டேனே சண்டை போட்டேனே அது கண்ணில் நிற்கிறது. ஜாதி மல்லிப்பூவே தங்க வெண்ணிலாவே ஆசை தீரவே பேசலாம் முதல் நாள் இரவு. மீனம்மா அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் முந்தன் ஞாபகமே. வணக்கம் வணக்கம். சரி, என்ன நடக்குது? என்ன ஃபங்க்ஷன் நடக்குது? என்ன யோசிக்கிறீங்க? மாப்பிள்ளை கணக்க யோசிக்கிற மாதிரி கிடக்கு. சரி, என்ன ரிசப்ஷன் நடக்குது? அப்படியா? சரி, ரிசப்ஷன் நடக்குது. அப்ப திருமணம் நடந்தது. இன்னைக்கு காலையில திருமணம் நடந்திருக்குது அழகாக. இந்நேரம் அப்ப இது மாப்பிள்ளை விட பொண்ணு விட பொண்ணு வீட்டுல ரிசப்ஷன் நடக்குது. சரியான டயர்டா இருப்பீங்கன்னு, பயங்கர டயர்டா இருப்பீங்க. ஃபேஸ்லயே விளங்குது அந்த டயர்ட். சரி, இன்றைக்கு உங்களுக்காக இந்த திருமணத்திலையும் தங்களால கலந்து கொள்ள முடியல, இந்த ஃபங்க்ஷனுக்கும் தங்களால வர முடியலையாமன்னு சொல்லி யாரோ ஒருத்தங்க நேரம் வந்தும் இருக்கலாம், யாரோ ஒருத்தங்க உங்களுக்காக அன்போட கொஞ்சம் பரிசுகள் அனுப்பி இருக்கிறாங்க, சர்ப்ரைஸா அனுப்பி வச்சிருக்கிறாங்க. முதலாவது ஒரு கிஃப்ட் கொடுத்துருவோம் தான். சரி, ஸ்வீட்டோட ஆரம்பிங்க உங்களுடைய வாழ்க்கையை, திருமண வாழ்க்கைன்னு சொல்லி அழகாக ஒரு சாக்லேட் ஹேம்பர் ஒன்று அனுப்பி வச்சிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் சொல்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரெண்டு பேருக்கும். உங்களுடைய திருமண வாழ்க்கை என்னன்னு சொல்றது இனிமையாக அமையணும்னு சொல்லி வாழ்த்திக்கொள்றோம். யார் அனுப்பியிருக்காங்க? என்ன மூச்சை பிடிச்சு கதைச்சா பதிலே வருது இல்லையே? யாரா இருக்கு? என்ன தெரியாதா? கெஸ் பண்ணி பாருங்க யாரா இருக்குன்னு. சும்மா கெஸ் பண்ணி பாருங்க. தங்கச்சி. தங்கச்சி என்ன பேர்? துஷாந்தினி. எங்க இருக்கிறாங்க? இத்தாலியில இருக்கிறாங்க. உங்களோட தங்கச்சியை சொல்றீங்க. மாப்பிள்ளை சைடுக்கு வந்திருந்தா? இல்ல இன்னும் மாப்பிள்ளை சரியான அமைதியானவர் போல இருக்கு. சரி, என்ன இது காதல் திருமணமா பேச்சு திருமணமா? ரெண்டும். என்ன காதலுக்கு பிறகு பேச்சானதா, பேச்சுக்கு பிறகு காதலானதா? எப்படியா? என்ன சொல்லக்கூடாது ஒருவேளை, உண்மைகள் எல்லாம் வெளிவந்துடும் ஒருவேளை. சரி, காதலுக்கு பிறகு பேச்சானதா? சரி, பேச்சா. என்ன தலையாடுற விதமே ஏதோ டவுட்டாவே இருக்குது. சரி, ஓகே. இன்னைக்கு சந்தோஷமாக காதல் இன்றைக்கு கைகோடி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த தம்பதியினருக்கு தாங்களே செலக்ட் பண்ணி அழகாக ஒரு பட்டு வேட்டியும் பட்டு புடவையும் கொடுக்க வேணுமான்னு சொல்லி, இந்த கலர் தானா கொடுக்க வேணுமாம் ஜெலோவிலேண்டெல்லாம் சொல்லி செலக்ட் பண்ணி ஒரு தாம்போல தட்டுல தங்களுடைய சீர்வரிசையை பக்கத்துல ரெண்டு கொடுத்தா எப்படி கொடுப்பினமோ அப்படி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. வாங்கி கொள்ளுங்க ரெண்டு பேரும். சரி, நேர நின்று செய்ய வேண்டியதை நேர இல்லாத பட்சத்துல கொடுக்குறாங்க போல இருக்கு. வேற யாரா இருக்கு? மாப்பிள்ளை சைட்ல யாராவது இல்லையா? ரிலேட்டிவ்ஸ் யாராவது? என்ன இப்படி அமைதியா இருந்தீங்கன்னா பின்னால பிரச்சனை ஆகும் போல இருக்கே வாழ்க்கையில. சரி, அமைதியா இருக்கிறது நல்லதுதான். ஆனா கதைக்க வேண்டிய இடத்துல கதைக்க வேணும். உங்களோட சைடுல இருந்து கூட சொந்தக்காரர் யாராவது அனுப்பி இருந்தா ஆள் அமைதி தானோ, அல்லது இன்றைக்கு அமைதி ஆகிட்டாரோ, இன்றைக்கு பிறகு அமைதி ஆகிட்டாரோ? சரி, சந்தோஷம். பொண்ணு சைடுல வேற யாராவது அனுப்பி இருந்தா? இன்னும் ஐடியா? தங்கச்சி மட்டும்தானா? வர முடியாத ஒருத்தங்க இருக்கிறாங்க. மாமா. ஓகே, மாமாக்கு என்ன பேர்? வரதரோவர். எங்க இருக்கிற? சுவிஸ்ல. அவங்களா இருக்குமா? அவங்களுக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு சொந்தக்காரன் விளையாட்டு இல்லையோ? சொல்ல மாட்டேன், இருந்தாலும் சொல்ல மாட்டேன். அப்படியா? சரி, மாமா இல்ல, ஆன்ட்டி சொன்னீங்க. என்ன பேர் அவங்களுக்கு? ரொம்ப கணக்க யோசிப்படுது. ரத்தினேஸ்வரி. அவங்களா இருக்குமா? எங்களுக்காக இந்த குட்டி எந்தளப்புக்குள்ள பெரிய விஷயம் கொண்டு வந்திருக்கு. கொடுக்குமா? சரி, இதுவும் உங்களுக்கு கொடுக்கணுமான்னு சொல்லி அதுல 1,00,000 ரூபாய் பணம் அனுப்பி வச்சிருக்கிறாங்க. உங்களோட திருமணத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்லி. இப்படி எல்லாம் செய்யக்கூடிய அந்த அன்பான உறவு யாரப்பா? தங்கச்சி. தங்கச்சின்னு மனசு சொல்லுது. அப்படியா? ஏன்னா அவ விஷ் பண்ணிட்டாவா உங்களுக்கு இன்னைக்கு திருமணத்துக்கு எடுத்து? சரி, திருமண செலவுக்கு காசு அப்படியும் போட்டு விட்டுருப்பா தானே? போட்டுட்டா. பிறகு என்ன திருப்ப என்ன கிஃப்ட் அனுப்புவா?
அப்ப ஆறடா அது ஏற்கனவே சரியான டயர்டா இருக்கும் அப்படி எத்தனை மணிக்கு எழும்பி நீங்க 2 பேரும் உங்களோட சைடால சொல்லட்டா வேறையாவது ஒருவேளை அனுப்பிட்டாங்கன்னா எத்தனை மணிக்கு இப்படி எழும்பி நீங்க அதை ஏன் கேக்குறீங்க என்ன 3 மணிக்கு எழுப்பி இருக்கிறாங்க சரி முகத்துல தெரியுது அந்த டயர்ட் நாங்களும் உங்களை கஷ்டப்படுத்தாம சொல்லுவோம் யார் அனுப்பி இருக்கிறாங்கன்னு சொல்லி இனிய திருமண நல்வாழ்த்துக்கள் சிவா நிஷா அப்படின்னு சொல்லி போட்டு இந்த போட்டோவை பார்த்தா இதுக்கு ரொம்ப காலத்துக்கு முதல் எடுத்த போட்டோ போல இருக்கு அப்ப இது காதல் தான் அப்படியா சரி ஊரே வியக்கும் வண்ணம் சிறந்த அன்பு கொண்டு திருமண வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்து வாழும் தம்பதியராக இல்லறத்தில் புரிதல் உணர்வுடன் இரு நெஞ்சங்களும் சுற்றத்தாரின் வாழ்த்துக்களோடு 100 ஆண்டு காலம் வாழ்ந்திட வாழ்த்துகின்றோம் சொல்லி 2 பேர் அனுப்பியிருக்காங்க அங்கச்சியும் மச்சானுக்கு என்ன பேர் ஜெயானந்தன் அவங்க தானே சரி உங்களோட டயர்ட ஃபேஸ்ல பார்க்கவே பாவமா இருக்கு உங்களை கஷ்டப்படுத்த விருப்பம் இல்லை ஜெயா அண்ட் துஷா நீங்க சொன்ன மாதிரி அப்படியே திருப்பி காட்டிடுங்க பிரேம உங்களுடைய தங்கச்சி இந்த இடத்துல வந்து நின்று தோளோட தோள் நின்று உங்களை வாழ்த்தி உங்களோட திருமணத்துல தன்னால கலந்து கொள்ள இயலாம போச்சுலாம் அது ரொம்பவே மனவேதனையா இருக்குது இருந்தாலும் உங்களை மிஸ் பண்ணக்கூடாது இந்த நாளில் தான் ஏதாவது ஒன்று செய்யணும் உங்களை சந்தோஷப்படுத்துன்னு சொல்லி இப்படி ஒரு சர்ப்ரைஸ் மூமெண்ட்டை உருவாக்கணும்னு சொல்லி உங்களோட தங்கச்சி அன்போட துஷா அண்ட் ஜியா 2 பேரும் சேர்ந்து இந்த பரிசுகளை அனுப்பி வச்சிருக்கிறாங்க சீர் வருஷம் மாதிரி நின்று எடுத்து கொடுக்க வேண்டியது சரி வீடியோ கால்ல சரி பார்த்து சரி இந்த பட்டு போடவே இல்லாம எடுத்து உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சிருக்கிறாங்க சந்தோஷமா என்ன சொல்ல போறீங்க உங்களோட தங்கச்சி குடும்பத்துக்கு என்ன சொல்ல வார்த்தைகள் இல்லாத தருணம்ன்றது விளங்குது ஏன்னா அவங்களோட கண்ணெல்லாம் கலங்கிட்டுது இதுக்கு மேல நாங்க கஷ்டப்படுத்த கூடாது தங்கச்சி இல்லாதது கவலையா இருக்கும் அதே ஃபீலோடு தான் அவங்களோட உடம்பு மட்டும்தான் அங்க இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களோட மனசு முழுக்களுமே இன்றைய நாள்ல இந்த இடத்துலதான் இருக்கு இந்த வீட்டுல நாங்கள் நின்று செய்ய வேணும்ன்றது விருப்பம்னு சொல்லி ரொம்பவே கவலைப்பட்டு இந்த கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க ஏதாவது சொல்லணும்னா உங்களோட மனசுல இருக்கிறத தங்கச்சிக்கு நீங்க சொல்லிடுங்க அவங்க தங்களோட மனசுல இருக்கிறது எங்கள் மூலமா சொல்லி விட்டுட்டாங்க நீங்க உங்களோட வாயால சொன்னா சந்தோஷப்படுவாங்க நான் அவங்களோட போன்ல கதைக்கிறேன்னு வாய் மட்டும் சிரிக்குது கண்ணெல்லாம் கலங்கிட்டுது கவலைப்படாதீங்க அவங்க இதெல்லாம் நிக்கிறாங்க இப்போ உங்களோட நின்று போட்டோ எடுக்கிறாங்கன்னு நினைச்சுக்கொள்ளுங்க நினைச்சோன்னா இப்போ வீடியோ கால் எடுத்தா அதை பார்க்கலாம் கதைக்கலாம் அதாவது எங்களுக்கு கிடைச்சிருக்கு தானே சந்தோஷமா இருங்க உங்களோட திருமணம் 100 ஆண்டுகள் கடந்தும் திருமண நாட்கள் நீண்டு கொண்டு செல்ல வேணும் உங்களுடைய என்னன்னு சொல்ற 16 செல்வங்களும் பெற்று அடுத்த வருஷத்துல 2 பேரும் 3 பேரா மாறி உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் உங்களுடைய தங்கச்சி குடும்பம் ஜெயா துஷா சார்பாக வாழ்த்தி கொண்டு போயிட்டு வாங்க தேங்க்யூ